ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். வெற்றிக்கலன் ஜிம் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எளிமையாக பாஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளில் தேர்வில் தேர்ச்சி பெறுறதுன்னு ரொம்ப எளிமையான விஷயம். யாரெல்லாம் படிப்பீங்க எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் அப்படின்னா, போலீஸில் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கவங்க படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை போலீஸில் ஏஜ் பாரானவங்க சில பேர் படிக்கலாம், இல்லை போலீஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை தான் பட் டிஃபென்ஸ் ஃபீல்டு போகணும், போலீஸ் வேணாம் அப்படின்ற ஆசைப்படுறவங்க போகலாம், இல்லை துணை ராணுவம், அதாவது ராணுவத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா ராணுவத்துக்கு போகல, அதனால என்ன பண்ணுற துணை ராணுவத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களாம் பண்ணுவீங்க. ரொம்ப எளிமையான விஷயம். உங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் பாஸ் ஆகணும், தமிழ்நாடு போலீஸ் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் இது படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாமே ரொம்ப ஈஸியாக வேலைக்கு வந்துடலாம். நான் சில பேர் என்னன்னு இருப்பீங்க, நான் தமிழ்நாடு போலீஸை நான் வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் போனால் போவேன், நான் வந்து எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிளாக வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், தமிழ்நாடு போலீஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் நீ வந்து எஸ்எஸ்சி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீ ரெண்டுத்துமே ட்ரை பண்ணு, உனக்கு எது முதல்ல வேலை வருதோ அதுக்கு நீ வேலைக்கு போகலாம். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி எளிமையாக தேர்ச்சி பெறணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தொடர்ச்சியான எல்லா வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா எப்படி பாஸ் பண்ணணும், என்ன சிலபஸ் வைஸ் எப்படி கேட்குறாங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, எது இம்பார்ட்டன்ட் பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு நீ படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல வந்து மேக்ஸ் பார்க்குறோம். மேக்ஸில் என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா 20 கொஸ்டின் கேட்குறான் நமக்கு. ஓகேங்களா? மேக்ஸில் 20 கொஸ்டின் கேட்குறான். 20 கொஸ்டின் கேட்குறான். உன்னால் எத்தனை கொஸ்டின் உன்னால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ தான் நான் மேக்ஸை புதுசாக வந்து ட்ரை பண்ணுறேன், இப்போ தான் முதல்ல நான் மேக்ஸே போடுறேன் அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியாது, 18, 20 அப்படின்னா உன்னால் அடிக்கவே முடியாது. உன்னால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மி. நம்ம மொத்தம் என்ன, இந்த 4 டாப்பிக்கில் இருந்து 20 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா? இங்கிலீஷில் 20, ரீசனிங்ஸில் 20, ஜிஎஸ்சில் 20 மார்க் கேட்குறாங்க. மொத்தம் 80 கொஷின்ஸ். ஆனால் உனக்கு மொத்தம் 60 நிமிஷம் தான் டைமே தராங்க. ஓகேவா? ஒரு கொஷின் 1 நிமிஷம் கூட உங்களுக்கு டைம் தரல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் வந்து நம்ம பசங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான விளைவாக இருக்கும். ஓகேங்களா? அது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் படிக்கிறவங்க கூட ஓகே, ஓரளவு நார்மலாக படிக்கிறவனுக்கு இதுதான் நல்லது. ஏன்னா நல்லா படிக்கிறவனாலையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவனாலையும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியுமே தெரியல. ஓரளவு படிக்கிறவன் படிச்சது வரைக்கும் ஓரளவு அடிக்கும், அவனுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும், அவனுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். பட் டைம் மேனேஜிங் இங்கே யாராக இருந்தாலும் கற்றுட்டு தான் போய் அவன் எக்ஸாம் போகிறப்போ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் என்ன பண்ணி ஆகணும், நீ வந்து 80 மார்க் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு இதை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? மேக்ஸில் 20 மார்க் கேட்குறான். 20 மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்தால் எனக்கு போதுமானது, எவ்வளோ மார்க் எல்லாராலையும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியும்னா 12 மார்க் எடுத்தாங்க. எல்லாரும் ஈஸியாக என்ன பண்ணலாம், 10லேருந்து 12 மார்க் எளிமையாக எடுக்கலாம். உங்களுக்கு 10 மார்க்குன்னே வைக்கிறேன். ஓகேங்களா? மேக்ஸ் என்ன பண்ணணும், நீ ஒரு 10 மார்க் கட்டாயம் எடுக்கணும். சில பேர் மேக்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க, ஒரு 15 மார்க்கே எடுக்கலாம். நான் சொல்கிறது மேக்ஸே ஓரளவுக்கு தான் பார்த்துருக்கேன், ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் நான் மேக்ஸே பார்க்குறேன் அப்படின்ற என்ன பண்ணலாம், ஈஸியான டாபிக்ல டைம் அண்ட் ஒர்க்கு, ரிசர்ச் பர்சன்டேஜ், இதெல்லாம் என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஓரளவு ஈஸியான டாபிக்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஈஸியாக 2 மார்க்கு 2 மார்க் 1 மார்க் 2 மார்க் அப்படின்னு சொல்லி மாறி வரும். அதுல இருந்து எளிமையாக அச்சிடலாம். 10 மார்க் கட்டாயம் அடிக்கலாம். அதனால் நீ பார்த்துக்கோ. ஓகேங்களா? மேக்ஸ் என்ன பண்ணுவோம், கட்டாயம் நீ 10 மார்க் அடித்தா மட்டும்தான் என்ன ஆக முடியும், நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வர முடியும். எப்படி 10 மார்க் அடின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு வீடியோவில் அடுத்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ் கிராமரில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஏன் ஃபஸ்ட்டு மேக்ஸ் அதுக்கடுத்து இங்கிலீஷ் எழுதிருங்க அப்படின்னா, இங்கிலீஷில் மேக்ஸ் தான் தமிழ் மீடியம் படித்த பசங்க ஓரளவு கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும். ஓகேங்களா? மற்றது எல்லாமே நான் ஜிகே படிக்க சொன்னால் ஓரளவு நான் படிச்சுட்டே இருப்பேன். இந்த சைக்காலஜி பர்சனாக போட்டு போலீஸ் பர்சனாக அதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஒரு இது கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டமான பாட்டில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், பாதி மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் என்ன பண்ணுறான், இந்த எரரு, மிஸ்ஸிங்கு, இந்த வந்து சினான்ஸ் ஆன்டனிம்ஸு, தப்பாக இருக்க வார்த்தையை சரியாக எழுதுறது, ஈஸியாக என்ன பண்ணுவீங்க, இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து படிச்சுருவோம். யாரையா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்க, தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க என்ன பண்ணுவீங்க, ஓரளவுக்கு கஷ்டப்படுவீங்க, ஸ்ட்ரகிள் ஆவீங்க. உங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 மார்க் எடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இங்கிலீஷ் அது கூட வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக அப்படின்னா என்ன பண்ணு, மேட்ச் ஓரளவுக்காவது போகணும் நீ. அப்போ இந்த 2 மார்க் அதில் போட்டு அதில் 12 மார்க் போடுற மாதிரி நீ என்ன பண்ணலாம், பயன்படுத்திடலாம். அதாவது நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிலேருந்து மொத்தம் அதுலேருந்து ஒரு 3 மார்க் 4 மார்க் கம்மியானா கூட நீ வந்து ஓரளவு பாஸ் ஆகிடுவேன். ஓகேங்களா? பட் ஆனால் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீ தயாராகி ஆகணும் அப்படின்றது, இதுக்கு மேலே தான் நீ தயாராகி ஆகணும். அதுக்காக நான் வீடியோவில் சொல்லிடுறேன். அடுத்து ரீசனிங்ஸ். ஓகேவா? 20 மார்க் ரீசனிங்ஸ் கேட்குறாங்கன்னா 20 மார்க் நீ எத்தனை மார்க் எடுத்தாகணும் கொண்டா, குறைஞ்சி எத்தனை மார்க்னா 18 மார்க் எடுத்தாகணும். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப எளிமையான டாபிக் இது மட்டும் தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நீ வந்து போட முடியும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா அப்படின்னா ஈஸியாக போகலாம். போலீஸுக்கு படிச்சிருக்கோம், ஆல்ரெடி எல்லாத்தையும் படிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஆனால் கொஸ்டின்ஸ் போலீஸ் கேட்கும் ரொம்ப எளிமையாகவும் கேட்ட மாட்டான். ஓகேங்களா? ஓரளவு கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஒரு நாளாக பாருங்கள். கொஞ்சம் நம்பரில் பெருசாக இருக்கிறதுலாம் கஷ்டமாலாம் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. 18 மார்க் 20க்கு 18 மார்க் கட்டாயம் என்ன பண்ணலாம், ரீசனிங்ஸில் நம்ம அடிக்கலாம். ஜிஎஸ்சில் பார்ப்பீங்க. இப்போ ஜிஎஸ் எதில் வந்து கேட்குறான், எப்படி கேட்குறேன், நிறைய பேர் சொல்லுவோம் ஜிஎஸ் கடல், எதில் கேட்குறான்னு தெரியும், எப்படி கேட்குறான்னு தெரியாது சொல்லுவாங்க. உண்மை தான். ஜிஎஸ் வந்து ரொம்ப பெரிய டாபிக். உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய எதில் வந்து கேட்குறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கே 4-5 கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறவங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸாம்ஸ், இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸாம்ஸ் அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெடி பண்ணுவோம். எல்லாருக்கும் என்சிஆர்டி சிலபஸ் இருந்தால் அவன் புக் எடுத்து கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துருக்கிறான். அப்படி எடுக்கும்போது அவன் எப்படி எடுக்க முடியும், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்க முடியும், ஈஸியாக எளிமையாக எடுத்துட முடியாது. இல்லை அதுலேருந்து என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பாலிட்டி ஒரு முக்கியமான டாபிக் ஜிஎஸ்சில் இருக்கும். பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸ் முக்கியமான டாபிக். இதெல்லாம் பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து நீ படிச்சாகணும். அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும், ஒரு 4 மார்க் 3 மார்க் கேட்கணும் அப்படின்னா பாலிட்டியில் அது கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து வரும். கரண்ட் அஃபேர்ஸ் 2 மார்க் வரலாம்,
சரி சிலபஸ் புக்கில் இருந்து ஒரு 2 கொஸ்டின் வரலாம், அதெல்லாம் நீ பார்த்துக்கணும். எக்கனாமிக்ஸில் அதே மாதிரி தான் ஒரு 4-5 கொஸ்டின் வருது அப்படின்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்து வரும். கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இருக்கிற எக்கனாமிக்ஸில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணணும், அதுவும் பார்த்துக்கணும். கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கலந்து வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீ பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்து கொஸ்டின்ஸாக ஓரளவுக்கு உங்களுக்கு இடம் பெற்றிருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த வருஷம் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஓரளவு பிரிண்ட் பண்ணி ஒரு 7-8 மார்க் இதுலேயே நம்ம பார்த்துணும். மீதி என்ன பண்ணலாம்னா கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இருக்க ஸ்போர்ட்ஸ் பற்றி விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பான். இப்போ பதக்கங்கள் வாங்க, இந்த பதக்கங்களை வந்து இந்த ஒரு விருது தரோம், இந்த விருது யாரோட இந்த விளையாட்டுக்கான விருது யாரோடைய பேரில் வருது இல்லை அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை ஒரு பேர் சொல்லி இந்த விருது எந்த விளையாட்டுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை எந்த விளையாட்டில் எப்போ யார் என்னென்ன சாதனை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த டெஸ்ட் எந்த போட்டி எப்போ நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீ பார்த்து வச்சுங்க, ஓகேவா. அப்புறம் சென்சர், ஓகேவா. இந்த கணக்கெடுப்பில் வந்து நிறைய இருக்குது. இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணணும், கணக்கெடுப்பு நிறைய இருக்குது. எந்தெந்த கணக்கெடுப்பு இப்போ உதாரணத்துக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் நீங்கள் சொல்லுவேன், மக்கள் தொகை மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விஷயத்தையும் கணக்கெடுப்பு இருக்குது, ஓகேங்களா. ஒரு புலிகள் கணக்கெடுப்புலேருந்து ஒரு யானைகள் கணக்கெடுப்புலேருந்து இந்தியாவில் இருக்கிற காடுகள் சதவீதத்தை கணக்கெடுக்கிறோம், எல்லாமே வந்துடும், ஓகேங்களா. சென்சஸில் ஓகேங்களா. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 5 இயர்ஸ் பிளான்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. ஃபாதர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இது நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா. துறைகளும் தந்தைகளும், இந்த துறையில் யார் தந்தை, இந்த இயல்புக்கு வேதியியலுக்கு யார், அப்படின்னா பொருளாதாரத்தின் தந்தை யார், இதே நிறைய டிபார்ட்மெண்ட் தான், டிபார்ட்மெண்ட்டோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஈஸியாக பார்த்து வச்சு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஒரு 7-8 மார்க் இப்படியே வந்துடும். ஓரளவுக்கு பார்க்கணும், நீ பழைய ஓல்டு கொஸ்டின் மார்க் பார்க்கணும், அதுலேருந்து எந்த டாபிக் எப்படி கேட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அதை வச்சு பார்த்து ஆன்சர் பண்ணி நீ ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். அது இல்லாமல் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5 மார்க் வருது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் விஷயங்கள் நிறைய வரும். அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி எல்லா விஷயம் என்ன பண்ண ஓரளவுக்கு பிடிச்சி ஓரளவுக்கு இதில் என்ன பண்ணிடணும், ஒரு 12 மார்க் எடுக்கிற அளவுக்கு நீ கட்டியும் தயாராகிடும், ஓகேவா. ஒரு 12 மார்க் எடுக்கிறது தயாராகணும், ஓகேவா. இதுலேருந்து 12 மார்க்கும் இதுலேருந்து 18 மார்க்கும், ஓகேவா. மொத்தம் எத்தனை மார்க்கு, இதுலேருந்து ஒரு 30 மார்க்கு, அதுலேருந்து இதில் ஒரு 10, இதுலேருந்து ஒரு 10, மொத்தம் 40, 50 மார்க்கு, ஓகேவா. 50 மார்க் எடுத்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸுக்கு 2 மார்க், 50 × 2 என்ன அப்படின்னா 100 மார்க்கு, ஓகேவா. மொத்தம் எவ்வளோ 80 கொஸ்டின்ஸ், 80 × 2 எவ்வளோ 160 மார்க். 160 மார்க்கில் நீ 100 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம், ஓகேவா. 160 மார்க்கில் 100 மார்க் நீ எளிமையாக எடுக்க முடியும். எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ. நான் சாதாரணமாக சொல்லிட்டேன் 10 மார்க் எடுத்துடணும் மேக்ஸில், இதுலேருந்து ஒரு 10 மார்க் விட்டுட்டு அதை பாரு இதை பாரு எடுத்துடலாம்னு சொல்லிட்டேன். ஆனால் அதை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்கோ, ஓகேவா. எந்த டாபிக் ஈஸியாக நம்ம கவர் பண்ணணும், எதெல்லாம் ஈஸியான டாபிக் ஃபஸ்ட்டு எடு, ஓகேவா. நான் மேலும் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன், டாபிக் வைஸ் போட்டுறேன். இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு இந்த 10 மார்க் எடுக்கிறது எந்தெந்த டாபிக் நீ பார்த்தாகணும், இதில் நீ 10 மார்க் எடுக்கிறது எந்தெந்த டாப்பிக்கில் ஈஸியாக நீ பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறேன். எளிமையாக பாஸ் ஆக முடியும், ஓகேங்களா. முதல்ல நீ முடியும்னு நம்பிக்கை வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதில் இறங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த இதில் எவ்வளோ மார்க் கேட்போம் அப்படின்னு தெரியாது இருந்தோம். படிக்க சொன்னால் ஒரு ஐடியா வர ஆரம்பிச்சிடும். போலீஸுக்கு இருக்கிற பசங்க இதை ஈஸியாக அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் இதில் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும். நீ வந்து என்ன தமிழக வரலாறு அதிகமாக படிப்பேன், இதில் என்ன இந்திய வரலாறு வருது, ஓகேவா. இந்திய வரலாறு எந்தெந்த பாடத்தில் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக படி. ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பான். அப்போ என்ன பண்ணுவேன், தமிழ்நாடு காவல்துறை படிக்கிற பசங்க ஹிஸ்ட்ரியும் படிப்பேன், ஓகேவா. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இதில் அட்டன் பண்ணலாம். அப்படி இப்படி கஷ்டமாக இருந்தால் கூட 12 மார்க் மேலே நீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன், ஓகேவா. கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுறாத, ஓரளவுக்கு அதை ட்ரை பண்ணி எந்த டாப்பிக்காக முக்கியமாக அதெல்லாம் சொல்லிட்டு பாரு. ஃபுல் மார்க் எடுக்க முடியும், நான் ஃபுல்லாக ஜிஎஸ்லேயே விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டம், ஓகேங்களா. நிறைய இருக்குது ஜிஎஸ், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நிறைய இருக்குது. அதில் நீ ஓரளவுக்கு நார்மலாக மார்க் எடுத்துட்டு இதெல்லாம் குறைவான நேரத்தை பயன்படுத்தி அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஏரியா. இந்த மேக்ஸு, இந்த இங்கிலீஷ், ரீசனிங்ஸ்லாம் என்னென்னா குறைவான நேரம் தான் பயன்படுத்துவேன், ஓகேங்களா. மேக்ஸ் டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷும் அதே மாதிரி நீ கற்றுக்கணும், ஓகேவா. ஓகே, ரீசனிங்ஸும் சூப்பராக போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அதெல்லாம் என்ன பண்ணலாம், ஈஸியாக மார்க் எடுக்க முடியும், ஓகேங்களா. நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். SSGDக்கு வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து 4 மாதம் முன்னாடிலேருந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. இப்போ அட்மிஷன் வந்து படிக்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு டெச்சில் இருக்க பசங்களாம் ஓரளவு கிளியர் பண்ண முடியும். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன பண்ணால் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ வந்து படிக்கிறது எப்பவுமே வீண் கிடையாதுங்க. நீங்கள் படிச்சுட்டு அப்படின்னா அடுத்து என்ன வருது, திரும்பி தமிழ்நாடு போலீஸுக்கு வருது. அது இல்லைன்னா திரும்பி அப்படியே அடுத்த வருஷம் திரும்பி கால்ஃபர் வரலாம், ஓகேங்களா. திரும்பி எல்லாமே வந்துட்டே தான் ஒவ்வொரு ஜாப்ஸாக வந்துன்னே இருக்குது. இன்றைக்குமே படிக்கிறது வீண் இல்லை. நான் இதுக்கு தான் இல்லை அதுக்கு தான் இல்லை சொல்லிட்டு விட்டு அது இப்போ போலீஸ் படிச்சுட்டு கூட என்ன பண்ணு, கால்ஃபர் வரல என்ன யோசிச்சுட்டு இருக்காது. இதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணு. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பேன், நிறைய பேர் போலீஸ் படிக்கிறவன் என்ன பண்ணேன், SSGD கான்ஸ்டபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கட்டியமாக என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சு வேலைக்கு போயிடலாம். அது ஃபிசிக்கலு, அது மெடிக்கல், அதெல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுத்து சேஃப்டி ஆகிடணும். 100 பக்காவான சேஃப்டி மார்க்கு. 160, 100 எடுத்துகிட்டா உன்னை யாராலையுமே வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் யாராலையும் தடுக்கவே முடியாது. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கும், 170 சென்டிமீட்டருக்கு நான் மேலே இருக்கேன் அப்படின்றவன் கண்டிப்பாக என்ன பண்ணேன், SSGD படி. நான் கம்மியாக இருக்கிறேன் அப்படின்ற என்ன பண்ணாத, இப்போ எஃபெக்ட் போட்டு அதுலேருந்து ஒரு மனத்தாழ்வு வெளியே வரத படி. வேணாம் சொல்ல, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும், வேணாம் சொல்ல. ஆனால் என்ன பண்ணேன், 170 சென்டிமீட்டர் கட்டாயம் இருக்கணும். SSGD கான்ஸ்டபிள் நீ வேலைக்கு போகணும், முன்ன என்ன பண்ணோம் 170 இருக்கணும், ஓகேங்களா. அதை பார்த்துங்க, ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.